எங்க துபாய் வீட நாங்க காலி பண்றோம். ஸோ அதோட மினி vlog தான் இந்த துபாய் வீட காலி பண்ண மனசே இல்லை. பிகாஸ் ரியான் பிறந்தது வளர்ந்ததுக்கு எல்லாமே அந்த வீட்டில தான். ரொம்ப கஷ்டமா இருந்தது வெளியே வரத்துக்கு. துபாய் விட்டு ஒரு வழியா போறா. துபாயில இது இருக்கு அது இருக்குன்னு வீடியோ போட மாட்டான்னு தான் நினைச்சீங்க. அதுதான் கிடையாது. நான் இந்த வீடை தான் காலி பண்றேன் தவிர துபாயே காலி பண்ணிட்டு போல. துபாயில வேற வீட்டுக்கு போறோம். பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் புக் பண்ணியிருந்தோம். கண்டிப்பா அவங்கள பத்தி இந்த வீடியோல நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். அவ்வளோ பெர்ஃபெக்டா வந்து எல்லாத்தையுமே பேக் பண்ணாங்க. கிச்சன் ஐட்டம்ல இருந்து பெட்ரூம்ல இருந்து எல்லாமே சேஃபா அவ்வளோ அழகா பேக் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. லிட்ரலி நாங்க எந்த வேலையுமே பார்க்கல. சும்மா வெட்டியா தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அவங்களே எல்லாத்தையும் பேக் பண்ணி அன்பேக் பண்ணி எல்லாமே பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸஸ் அதெல்லாம் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து அப்ளையன்சஸ் அதெல்லாம் வந்து அப்புறமா எடுத்தாங்க. ஃப்ரிட்ஜ், டிஷ் வாஷர், வாஷிங் மிஷின் அதெல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டா பேக் பண்ணி அழகா எடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க சர்வீஸ். வீடு மாத்திரப்ப பையனுக்கு திங்ஸ்லாம் வேணும்ல, அதெல்லாம் மட்டும் தனியா எடுத்து வச்சு